ஒரு நாள் பார்வதி, சிவன்வின் மனைவி, குளிக்க செல்ல விரும்பினாள். ஆனால் வீட்டிற்கு பாதுகாப்பவராக யாரும் இல்லை. அப்பொழுது அவள் குளிர்ந்த மஞ்சள் மழுங்கால் ஒரு சிறுவனை உருவாக்கி அவனது பெயரை கணேசன் வைத்தாள். அவள், நான் குளிக்கச் சென்று விடுகிறேன், நீ இங்கினில் யாரையும் உள்ளே அனுமதிக்க என்று அவனை உத்தரவிட்டாள். ஆனால் சிவன் வீட்டுக்கு திரும்பிய போது கணேசன் அவனை அறியாமல் வீட்டிற்குள் செல்ல அனுமதி அளிக்கவில்லை. கோபமடைந்த சிவன் கணேசனின் தலைவை வெட்டி கொண்டார். ஆனால் பார்வதி இது அறிந்ததும் அவள் மிகவும் வருந்தி கணேசனை உயிரோடு திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டாள். அவளுடைய கோரிக்கையை பூர்த்தி செய்ய சிவன் தனது சபையினரிடம், முதலாவது உள்ள உயிரினத்தின் தலைவை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். முதல் உயிரினமாக ஒரு யானை தெரிந்தது. சிவன் அந்த யானையின் தலைவை கணேசனின் உடலில் வைத்து அவனை உயிரோடு எழுப்பினான். பார்வதி மகிழ்ச்சியுடன் கணேசன் ஒவ்வொரு தடையும் எடுக்க கெட்ட தடைகளை அகற்றும் பரிபூரண தேவனாக மாறினான். சோதா இந்த கதை பக்தி, கருணை மற்றும் கடுமையான சோதனைகளையும் தெய்வீக ஆசீர்வாதங்களுடன் எப்படி வெற்றிகரமாக கடக்க முடியும் என்பதையும் உணர்த்துகிறது.